இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி.வி. நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி.வி. நாயர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கடந்த 30 நாட்களில் கொரோனாவினால் 2374 பேர் மரணம். அதிர்ச்சியில் சுகாதாரத்துறை. நாட்டில் கொரோனாவை முழு வீச்சில் துடைத்தொழிப்பதற்கு முதல் முறையாக லாக்டவுன் முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்ட இந்த ஜூன் மாதத்தில்தான் கொரோனாவினால் அதிகமான மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதத்திற்கு விடை கொடுக்கவிருக்கும் இந்த தருவாயில் கடந்த 30 நாட்களில் மட்டும் 2374 பேர் கொரோனாவினால் மரணம் அடைந்துள்ளனர். கடந்த மே மாதத்தில் கொரோனாவினால் மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இது 2 மடங்கு அதிகமாகும். கடந்த மே மாதத்தில் 1289 பேர் மரணம் அடைந்துள்ள வேளையில் இந்த ஜூன் மாதத்தில் 2374 பேர் மரணம் அடைந்திருப்பது சுகாதாரத்துறையை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சராசரி 3.3 விழுக்காடு மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. கடந்த 13 மாத காலத்தில் கொரோனாவினால் மொத்தம் 5170 பேர் மரணம் அடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை கூறுகிறது. கடந்த காலங்களில் மாதத்திற்கு சராசரி 80 பேர் வீதம் மரணம் அடைந்துள்ள வேளையில் இந்த எண்ணிக்கை பல மடங்காக தற்போது உயர்ந்திருப்பது வருகின்ற மாதங்களில் மரண எண்ணிக்கை தொடர்ந்து உயரலாம் என்ற பீதியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், நாள் ஒன்றுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை 900 பேருக்கும் அதிகமாக தற்போது பதிவு செய்யப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இது மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது என்கின்றனர் முன்கள பணியாளர்கள். இளம் வயதுடையவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட முந்தைய முடிவை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யவிருப்பதாக கொரோனா தேசிய தடுப்பூசி திட்டத்தின் ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் இன்று அறிவித்துள்ளார். ஃபைசர் தடுப்பூசியை பெற்ற 15 வயதுடையவர்கள், குறிப்பாக ஆண்களுக்கு இருதய பகுதியில் கடும் எரிச்சல் ஏற்படுவதாக மருத்துவ ரீதியான குறிப்புகள் காட்டுவதால் இது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யவிருப்பதாக கைரி குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் கல்வி அமைச்சுடன் சுகாதார அமைச்சு கலந்து ஆலோசிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் உலகளாவிய நிலையில் ஃபைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட 15 வயதுடையவர்களுக்கு பக்க விளைவுகளுக்கான தாக்கங்கள் குறித்து மலேசியா அணுக்கமாக கண்காணித்து வரும் என்று கைரி ஜமாலுடன் குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா தடுப்பூசி தேசிய திட்டத்தை சுகாதார அமைச்சு தீவிரப்படுத்தியுள்ள வேளையில் நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் பணியாற்றும் குருக்கள், அர்ச்சகர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதற்கு முன்னுரிமை வழங்குமாறு சுகாதார அமைச்சை மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவைத் தலைவர் தான்ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ அடாம் பாபாவிற்கு மஹிமாவின் தலைவர் என்ற முறையில் தான்ஸ்ரீ நடராஜா கடந்த ஜூன் 28ஆம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஆலயங்கள் திறக்கப்படும் பட்சத்தில் பக்தர்கள் கடும் SOP நடைமுறைகளுடன் ஆலயங்களுக்கு வருகை புரியும் போது அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய முதல் நபர்களாக ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளும் குருக்கள், அர்ச்சகர்கள் மற்றும் உதவியாளர்கள் இருக்கின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் ஆலய பணியாளர்கள் கொரோனா தடுப்பிலிருந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு உடனடியாக இந்த தடுப்பூசி திட்டம் அவசியமாகிறது. எனவே நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் பணியாற்றும் குருக்கள், அர்ச்சகர்கள், உதவியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதற்கு சுகாதார அமைச்சு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தான்ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். அதேவேளையில் மஹிமாவின் இந்த கோரிக்கைக்கு மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணனும் ஆதரவு கரம் நீட்டி ஆலய பணியாளர்களுக்கான தடுப்பூசி நடவடிக்கைக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தான்ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். அரசாங்கம் அறிவித்துள்ள மக்களுக்கான பொமுலே உதவி திட்டம் அவர்களின் சிரமங்களை குறைப்பதற்கு போதுமானதாக இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எனவே 3000 வெள்ளிக்கும் குறைவாக வருமானம் கொண்ட B40 தரப்பினரை விட குறைந்த மாத வருவாயை கொண்ட B60 குடும்பங்களுக்கு
குறைந்தபட்சம் மாதம் 1500 வெள்ளி வீதம் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை PKR தலைவருமான அன்வார் கேட்டுக்கொண்டுள்ளார். வறுமையிலும் சிரமத்திலும் உள்ள B60 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 1500 வெள்ளி உதவித்தொகையாக 3 மாதங்களுக்கு வழங்குவதன் மூலமே அவர்கள் நடப்பு நெருக்கடியிலிருந்து மீள முடியும் என்று அன்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குளிக்கச் செல்லுமாறு தமது பாட்டி தொடர்ந்து அறிவுறுத்தியதைக் கண்டு ஆத்திரம் அடைந்ததாக கூறப்படும் 11 வயது இந்திய சிறுமி வீட்டின் உயர் அடுக்கு இரும்பு கட்டிலில் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்றிரவு 7:52 மணியளவில் தைப்பிங் தமான் துப்பாய் மாஸ் என்ற வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. பிரித்திகா பத்மரூபன் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த சிறுமி வெகு நேரமாகியும் அறையிலிருந்து வெளியேறாததை கண்ட அவரின் பாட்டி தாளிடப்பட்ட அறை கதவை திறந்து பார்த்தபோது அந்த சிறுமி தூக்கில் தொங்கியதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த சிறுமியின் உடல் இறக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் தைப்பிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அந்த சிறுமி ஏற்கனவே இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டதாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஒஸ்மான் மாமாட் தெரிவித்தார். தமது பெற்றோர் விவாகரத்து செய்த நிலையில் அந்த சிறுமி தமது பாட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஒஸ்மான் மாமாட் குறிப்பிட்டார். நீண்ட பாராங்கை காட்டி குடும்பத்தினரை மிரட்டி வருவதாக கூறப்படும் கிருஷ்ணன் கருப்பையா என்ற நபரினால் ஜோஹர் பொந்தியான் பக்காண்டனாஸ் ஜலான் உத்தாமாவைச் சேர்ந்த ஓர் இந்திய குடும்பம் மிகுந்த அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. போதைக்கு அடிமையானவர் என்று கூறப்படும் கிருஷ்ணன் என்ற 37 வயதுடைய அந்த நபர் கடந்த ஜூன் 27ஆம் தேதி பின்னிரவு 12:05 மணியளவில் பாராங்கை ஏந்திய நிலையில் 3 ஆடவர்களுடன் ஜலான் உத்தாமாவில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னதாக தாம் ஓட்டி வந்த லாரியினால் அந்த வீட்டின் முன்வாசல் சுவரை மோதி தள்ளி சுவர் மற்றும் பிரதான கதவை உடைத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்ததாக போலீஸ் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கணவரின் துன்புறுத்தலுக்கு ஆளாகி 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு தமது தாயாரின் வீட்டில் அடைக்கலம் புகுந்துள்ள 33 வயதுடைய பெண்ணை கொண்டு செல்வதற்காக வந்த கிருஷ்ணன் கருப்பையாவின் இந்த செயலை கண்டு அஞ்சி கொலை நடுங்கி போன சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் செய்வதறியாது தவித்தனர். தங்கள் கண்முன்னே மகளையும் 3 பிள்ளைகளையும் தரதரவென்று இழுத்து கொண்டு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக 61 வயதான சரோஜா அர்ஜுனன் என்பவர் ஜோஹர் பொந்தியான் பக்காண்டனாஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். தமது மகளை கொலை செய்து விடுவதாக மற்றொரு மகளுக்கு தொலைபேசி வாயிலாக கிருஷ்ணன் மிரட்டியிருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சரோஜா தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட போதிலும் தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதால் அந்த நபரினால் தங்களுக்கு ஏதும் ஆகிவிடலாம் என்ற அச்சத்தில் அந்த இந்திய குடும்பத்தினர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக புகாரில் தெரிவித்துள்ளனர். இதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து தங்களுக்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் இவ்விவகாரம் குறித்து உடனடியாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாக நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் தாம்சி முஹிதீன் யாசினுக்கு தாங்கள் பரிந்துரை செய்துள்ளதாக மக்களவை சபாநாயகர் டத்தோ அசார் ஹாரூனும் மேலவைத் தலைவர் தாம்சி ரயீஸ் யாத்தீமும் இன்று வெளியிட்டுள்ள ஒரு கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். நேற்று இஸ்தானா நகாராவில் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவுடனான சந்திப்பை அடுத்து இந்த திட்டத்தை பிரதமரிடம் தாங்கள் பரிந்துரைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அமர்வு அவசரகால பிரகடனம் மற்றும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு வழங்கப்படக்கூடிய அவசர கட்டளைகளை செயல்படுத்த உதவும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 4 இடங்களில் பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான EMCO இன்று பின்னிரவு முதல் அமல்படுத்தப்படும். கொரோனா சம்பவங்களின் திடீர் அதிகரிப்பை தொடர்ந்து இன்று ஜூன் 30ஆம் தேதி தொடங்கி வரும் ஜூலை 13ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த EMCO உத்தரவுக்கு உட்பட்ட 4 பகுதிகளில் ஒன்றான சப்பாங் தமான் முர்னியில் திசைகள் தொலைக்காட்சி மேற்கொண்ட ஆய்வில் சுமார் 2000 பேர் வசிக்கும் அப்பகுதியைச் சுற்றியும் முள்வேலி அரண்கள் அமைக்கப்பட்டிருப்பதை காண முடிந்தது. அப்பகுதியில் உள்ள 2 குடியிருப்புகளைச் சேர்ந்த மக்கள் வெளியேறாமல் இருப்பதற்கும் வெளியில் உள்ளவர்கள் உட்பிரவேசிக்காமல் இருப்பதற்கும் பிரதான நுழைவாசல்களில் காவல் பணியில் இராணுவமும் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மொத்தம் 550 குடும்பங்களில் இந்தியர்கள் 65 விழுக்காடு வரை உள்ளனர்.
சீனர்கள் 20 விழுக்காடாகவும் மலாய்க்காரர்கள் 15 விழுக்காடாகவும் உள்ளனர் என்பது திசைகள் நடத்திய நேர்காணலில் தெரியவந்துள்ளது. நேற்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு சுமார் 2000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாக சுப்பாங் நகராண்மை கழக உறுப்பினர் சிவகுமார் தெரிவித்தார். அருகில் உள்ள ஒரு தொழிற்சாலையிலிருந்து பரவி இருக்கலாம் என்று நம்பப்படும் கொரோனா புதிய திரள்கள் காரணமாக 114 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தயாராக இருப்பதாகவும் நாளை முதல் அவர்களுக்கு உதவிப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் திசைகள் தொலைக்காட்சியிடம் சிவகுமார் மேலும் விவரித்தார். இதனிடையே செப்பாங் சுங்கைப்பிலே ஜாசிகா சட்டமன்ற உறுப்பினர் ராணி லியூ கூறுகையில், தாமான் முர்னியில் உள்ள 2 வீடமைப்பு பகுதிகளில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் பாதுகாப்பு குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தாமும் அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இப்பகுதியில் உள்ள 340 இந்திய குடும்பங்கள், 120 சீன குடும்பங்கள் மற்றும் 65 மலாய்க்கார குடும்பங்களின் பாதுகாப்பு எல்லா நிலையிலும் உறுதி செய்யப்படும் என்றும் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் திசைகள் தொலைக்காட்சியிடம் ராணி லியூ குறிப்பிட்டுள்ளார். அன்றாட பூஜையில் இறைவனின் புகழ் மணக்க, தீமையெனும் இருள் நீங்கிட பாரம்பரியமிக்க தயாரிப்பான அல்ஃபானா ஸ்ரீ ஜோதியின் அகர்பத்திகள் மற்றும் சாம்பிராணிகள் மலேசியாவின் அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை இன்று 6276 பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் 62 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குனர் தாசி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 7,01,979 உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தவிர மரண எண்ணிக்கையும் 5170 அதிகரித்திருப்பதாக டாக்டர் நூர் தெரிவித்துள்ளார். நகரி சம்பிலான் மாநிலத்தில் ஜெலுபு சிறைச்சாலை மற்றும் சிறைச்சாலை ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் பலப்படுத்தப்பட்ட EMCO உத்தரவு அமல்படுத்தப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். அப்பகுதியில் உள்ள 793 பேரிடம் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் 132 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் ஜூலை 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மீண்டும் அப்பகுதியில் EMCO உத்தரவு அமல்படுத்தப்படுவதாக இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக குடிநுழைவுத்துறை மேற்கொண்டு வரும் கைது வேட்டையில் இன்று கிள்ளான் பகுதியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிள்ளான் ஜலான்மேரு தொழிற்பேட்டை பகுதியில் குடிநுழைவுத்துறை அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஹைருல் ஜைமி டவு தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களில் ஸ்லாங்கூர் மாநிலம் அதிகமான சம்பவங்களை பதிவு செய்து வருவதற்கு முக்கிய காரணம் தொழிற்சாலைகளே என்று ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமருடீன் ஷாரி தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட புதிய சம்பவங்களில் 80 விழுக்காடு தொழிற்சாலைகளிலிருந்து பரவியவை என்பதால் தொழிற்சாலைகளில் SOP அமலாக்கம் குறித்து தற்போது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மியான்மர் யங்கூனின் இன்செயின் சிறையில் உள்ள 700 கைதிகளை விடுவிக்கப் போவதாக மியான்மர் அரசு கூறியதாக அந்த சிறையின் தலைவர் ஜவ் ஜவ் கூறினார். இராணுவ அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களும் அதில் அடங்கும் என அவர் மேலும் கூறினார். சிறையிலிருந்து விடுவிக்கப்படுபவர்களுக்காக பலர் சிறைவாசலில் நின்று கொண்டிருக்கும் புகைப்படங்கள் பல சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மியான்மர் நவ் என்ற பத்திரிகையின் தகவலின்படி நாடு முழுவதும் 2000 கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டாலும் மியான்மர் சிறைத்துறை இதை பற்றி எதையும் கருத்துரைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரியில் ஜனநாயக அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றி மியான்மர் இராணுவத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட 5200 பேருக்கும் மேல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் 883 பேர் மரணம் அடைந்ததாக போராட்டவாதிகள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் அயோவா மாநிலத்தில் மெக்டொனால்ட் விரைவு உணவகம் ஒன்றினை வெடிவைத்து தகர்க்கப் போவதாக கூறிய ஆடவர் ஒருவரை போலீஸ் கைது செய்ததாக ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. 42 வயது மதிக்கத்தக்க ராபர்ட் கோல்விச்சர் என்ற அந்த ஆடவர் தான் தருவித்த கோழி துண்டுகளுடன் தேவையான தக்காளி சாறு இல்லை என சொல்லி
அந்த விரைவு உணவகத்தை வெடிவைத்து தகர்க்கப் போவதாக மிரட்டியதுடன் அந்த வேலையாளையும் காயப்படுத்தப் போவதாக தொலைபேசி வழி மிரட்டல் விடுத்ததாக போலீஸ் கூறியது. தன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட அந்த சந்தேக நபரை போலீசார் ஒரு நாள் சிறையில் வைத்திருந்து போலீஸ் ஜாமீனுடன் விடுவித்தனர். யூரோ 2020 காற்பந்தாட்டத்தின் 2ஆம் சுற்றில் ஹாலந்து தேசிய அணி செக் குடியரசு அணியிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டு வெளியேறியதற்கு பொறுப்பேற்று பதவி விலகினார் அதன் தலைமை பயிற்றுனர் பிராங்க் டி போர். இன்டர் மிலான் மற்றும் கிறிஸ்டல் பேலஸ் அணிகளின் முன்னாள் தலைமை பயிற்றுனரான 51 வயது டி போர் கடந்த 2020ஆம் ஆண்டு ரொனால்ட் கூமனிடமிருந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது ஹாலந்து அணிக்கு ஐரோப்பிய வெற்றி கிண்ணத்தை பெற்றுத் தருவதே தன் இலக்கு என்றார். இலக்கு நிறைவேறாத தருணத்தில் வெளியேறுவதே சிறந்த முடிவு என்று தன் பதவி விலகல் பற்றி அவர் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜிவி நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜிவி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.